பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 27வது வசனத்தின் முதற் பகுதி. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சிமியோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான் என்று. அவனை ஒரு ஆவி ஏவுகிறதை இங்கே பார்க்க முடியும். இது எந்த ஆவி என்று பார்த்தால் 25வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். 26வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அதன் பிறகுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திற்கு வந்தான் என்று. ஒரு காரியம் தெளிவாய் சொல்லப்படுகிறது, என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலில் இந்த சிமியோன் பயணிக்கிறான், நடக்கிறான். அவன் வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன உரைத்தாரோ அதை அவன் காண்கிறான், பெற்றுக்கொள்ளுகிறான். நாம் ஆவியின் ஏவுதலில் நடக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே நேரத்தில் எந்த ஆவியின் ஏவுதலில் நாம் நடக்கிறோம் என்கிற காரியத்திலும் ஒரு தெளிவு தேவை. எசேக்கியேல் 13வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவியின் ஏவுதல் இருக்கிறது. அது இல்லாமல் நமக்குள்ளே ஒரு ஏவுதல் இருக்கும். நமக்கு சரின்னு தோணும் பாருங்க, நமக்கு ஒரே காரியம் யோசனையாக இருக்கும். ஆமாம், அப்படிப்பட்ட ஏவுதலை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது என்பதையும் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. பல நேரத்தில் நம்முடைய ஆவியின் ஏவுதலை நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, இது பரிசுத்தாவியின் ஏவுதல் என்று தவறாய் நினைக்கிறோம். இதை அறிந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? பரிசுத்த ஆவியின் நடத்துதலை நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். எப்படி என்றால், அவரால் நாம் நடத்தப்படுகிறோம் என்றால் அவர் ஒருபோதும் நம்மை வசனத்தை விட்டு வெளியே கொண்டு போகவே மாட்டார். நான் பரிசுத்தாவியின் ஏவுதலில் நடக்கிறேனா இல்லையா என்பதை அறிய ஒரு சிறந்த வழி இதுதான். என் கால்கள் இந்த வசனத்தில் தான் நிற்குதா என்பதை பார்க்க வேண்டும். யோவான் 16:13 சொல்லப்பட்டிருக்கிறது, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் நம்மை சகல சத்தியத்துக்கு உள்ளும் நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியம் என்பது வசனம். இந்த வசனத்துக்குள்ளதான் அவர் நடத்துவார். இந்த வசனத்துக்கு முரணா, இந்த வசனத்துக்கு எதிரா அல்லது வசனத்தை விட்டு தூரமா அவர் ஒருபோதும் நடத்தவே மாட்டார். பாருங்கள், சிமியோன் மேல இருக்கிற ஆவியானவர் சிமியோனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். சிமியோனை அதற்கு நேராக தான் நடத்தினார். அதனால சிமியோன் எதை கேட்டானோ அதை கண்டான், எதை கண்டானோ அதை அவன் கையிலே எடுத்து தேவனை மகிமைப்படுத்துகிறான். அவன் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்கிறது. அவன் அதனால தான் சொல்லுகிறான், இப்பொழுது உமது அடியானை சமாதானத்தோடு போக விடுவீர் என்று. ஒரு சமாதானம் இருக்கிறது, ஒரு தெளிவு இருக்கிறது. ஆமே, ஒரு நேர் வழியாய் நடத்தப்படுகிற அனுபவம் உண்டாகிறது. நான் தேவ ஆவியினால் நடத்தப்படுவேன், ஆனால் நிச்சயம் நான் இந்த வசனத்துக்கு உட்பட்டு தான் நடப்பேன். நாம் வசனத்துக்கு உட்பட்டு தான் பயணிக்கிறோமா இல்லை வசனத்துக்கு வெளியே பயணிக்கிறோமா? வசனத்துக்கு எதிராக, வசனத்துக்கு முரணா, வசனத்துக்கு தூரமாய் நாம் பயணிக்கிறோம் என்றாலே கண்டிப்பாக நாம் நம்முடைய ஆவியின் ஏவுதலில் தான் நடக்கிறோமே தவிர தேவ ஆவியின் ஏவுதலில் நடக்கலை. தேவ ஆவியானவருடைய ஏவுதலில் நடக்கிறோன்னா இந்த வசனத்தோடு நெருக்கமாக தான் அவர் நம்மை வைத்திருப்பார். அறிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம்,
அவருடைய ஏவுதலில் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி அப்பா. உம்முடைய ஆவியின் ஏவுதலில் நடக்கவும் எங்கள் ஆவியின் ஏவுதலில் நடக்காதிருக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.